So mathematics for class 10th CBSE நம்ம இந்த வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் சாப்டர் வந்து we are going to see real numbers. நம்ம பார்க்க போகிறது வந்து ரியல் நம்பர்ஸ். அதில் நம்ம ஃபஸ்ட்டு டாபிக் என்னென்னா என்ன ரியல் நம்பர்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ரியல் நம்பர்ஸ்னால் என்னென்னா அது ரேஷனல் நம்பர்ஸ் அண்ட் இராஷனல் நம்பர்ஸ்னு நம்ம சொல்லுவாங்க. ரேஷனல் நம்பர்ஸ்னால் ரேஷியோ, இந்த இந்த ரேஷியோங்கிற வேர்டே வந்து நமக்கு கரெக்டான ஒரு மீனிங் சொல்லும். ரேஷியோன்னு என்னென்னா which we can return the form of ratio. P by Qங்கிறது ஒரு ரேஷியோ ஃபார்மில் தான் எழுதியிருக்கோம். ஸோ Q வந்து நாட் ஈக்குவல் டு 0. ஏன்னா Q நாட் ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா அது இன்ஃபினிட் வரும். அதை நம்ம வேறு ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம், வேணும்னா நீங்கள் பாருங்கள். அதை தென் இராஷனல் நம்பர்ஸ்னால் என்ன, அதாவது ஸ்கொயர் ரூட் 2, ஸ்கொயர் ரூட் 3 எல்லாமே வந்து இராஷனல் நம்பர்ஸ் தான். அப்படின்னா எதுக்கு அது இராஷனல்னு சொல்கிறோம் அப்படின்னா அது நம்மளால் வந்து இந்த ரேஷியோ ஃபார்மில் எழுதவே முடியாது, இர்ரேஷியோன்னு வச்சுங்களேன். ஸோ அதோட ஆப்போசிட் ஆன்டனிம்ஸ் மாதிரி. ஸோ நான் டெர்மினேட்டிங், நான் ரிப்பீட்டிங் எக்ஸாம்பிளுக்கு தான் இந்த 1.20, 102லாம் பையோட வேல்யூலாம் எடுத்துக்கலாம். எல்லாமே வந்து நான் டெர்மினேட்டிங், நான் ரிப்பீட்டிங், இராஷனல். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம்ங்கிறது தான் நெக்ஸ்ட் டாபிக். அதுக்கு சில லாங் டிவிஷன் சம்ஸ் எல்லாம் கொஞ்சம் செஞ்சு பார்ப்போம். அதை வச்சு அந்த யூக்ளிட் டிவிஷன் தான் சொல்ல வர்றாரு யூக்ளிட் அப்படிங்கிறத நம்ம கொண்டு வருவோம். ஸோ 14 டிவைடட் பை 3, 14 3ஆல் டிவைட் பண்ணுறீங்க. 3 4s are 12. ஸோ 4 - 2, இங்கே ரிமைண்டர் என்ன வருது 2. கோஷன்ட் 4, டிவைசர் 3. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு 28/4 பண்ணுங்கள், 29/6 பண்ணுங்கள், 32/4 பண்ணுங்கள். எல்லாமே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் கிடைக்கும். யாராவது அந்த பேட்டர்னை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ப்ளீஸ் உங்கள் இது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த we are not going to give informations. எங்களோட வே ஆஃப் டீச்சிங் வந்து எப்படி இருக்குன்னா we will be focusing on let them think, curiosity டெவலப் பண்ணுற மாதிரி தான் இருக்கணுமே தவிர we should not teach them என்ன இருக்குங்கிற இன்ஃபர்மேஷன்ஸை அப்படியே டீச் பண்ணுறது எங்களோட நோக்கமே கிடையாது. ஸோ try to identify the pattern between quotient, remainder and then divisor. இதை கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க, யார் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதோட ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் ஃபாலோ அப் ஆகும். தேங்க்யூ ஸோ மச்.